ஹாய் கைஸ். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். இன்னைக்கு மேட்ச் பார்த்தோம்னா சார் என் பக்கம் ஒரு தத்தி வீடியோ கூட ஆன் பண்ண முடியாத நிலைமையில இருக்கா இப்ப. இன்னைக்கு பிபிகே வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வான்கடையில நடந்தது. பஞ்சாப் டாஸ் ஜெயிச்சு பவுல் பண்ணாங்க. மேட்சும் பார்த்தோம்னா பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி இல்ல வேற யாராவது பேசுறதுக்கு முன்னாடி வெங்கட் அவரோட பாயிண்ட்ஸ் என்னங்கறத கேட்டுடுவோம். என்ன தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த மேட்ச்ல? எம்ஐ அவங்க இந்த மேட்ச் ஆடினதே தப்புன்னு நான் சொல்லுவேன். அதேதான் பும்ராவை இன்னைக்கு ஆடி தெரிஞ்சுக்கிட்டே வந்து விளையாடலாம் தப்பா இருக்கும். ஏன்னா பும்ரா மட்டும் பாவம் 4 மேட்ச்சும் 9 ரன் போட்டுட்டு இருக்கான். மத்த யாரு வந்தாலும் 15 ரன் 20 ரன் கொடுத்துட்டு இருக்காங்க. பும்ராவே உட்கார வச்சிருந்தா இந்த பவுலிங் அட்டாக் ரொம்ப லீத்தலா இருந்திருக்கும். தேவையில்லாம ஒரு ஆட வச்சு பவுலிங் அட்டாக்ல வீக் லிங்க் வச்சு பேட்டிங்ல நீங்க என்ன கீழ்ச்சிட்டீங்க? நீங்க இப்ப பவுலிங் பேச வர பேட்டிங்ல எனக்கு அப்படியே ஒரு பாதாளத்துல விழுந்தது. இன்னைக்கு இப்படி பொத்துரும் விழுந்தது. ஆல் அவுட் ஆகலப்பா. 120 ஆல் அவுட் ஆனோமா பேட்டிங். இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு நாங்க வரல. இனிமேதான் வருவோம். வெயிட் பண்ணு அது வர. அப்ப அந்த டயலாக் பேசி நீங்க ஜெயிச்சியா? இப்படி இப்படி ஆடு இப்படி ஆடு. டேய் கேக்கல. மேல மேல வந்து பேசு. கேக்கல. நீங்க கீழ வா. நீங்க கீழ வா. மேல வந்து பேசு. சத்தமா சத்தமா சரி ஓகே சொல்லு. இப்போ வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா பேட்டிங் வந்து டீசெண்டா தான் போச்சு. எனக்கு என்னமோ பிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றதுக்கு. குவிண்டன் டிகாக்கை தவிர வேற யாருக்குமே சரியா பேட்ல பால் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கன்வின்சிங்கா ஆடாத ஒரே பிளேயர்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா தான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. பேட் ஷாட்ஸ்ன்ற மாதிரி யாரும் ஆட போல. நமந்தீருக்கு நல்லா பேட்டுக்கு பால் வந்தது. ஆர் மேபி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலா ஒரு 190 பிச் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 190 வந்து நார்மல் பவுலிங் இருந்தா கொடுக்குற பார் பிச். இந்த பவுலிங்க்கு 190 பத்தாது. அதுவும் தைரியமா வந்து வித் இம்பாக்ட் பாடுறாங்க. ஏற்கனவே 240 குடுத்துட்டு வராங்க போன மேட்ச்ல. நாங்க 5 பவுலர் போதும், 5 பவுலர் வச்சு நாங்க 190 டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம்னு வராங்க. என்ன தைரியத்துல வராங்கன்னு தெரியல. பாவம் அந்த பையனை எடுத்து உள்ளேயாவது போட்டீங்க. அவனுக்கு ஒரு பாலாவது கண்ணுல காமிச்சிருக்கலாம். அவங்க டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஓபனர்ஸ் இருக்காங்கல்ல, நீ மேலே பவர் பிளேயாவது அவனுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். ஆஃப் ஸ்பின்னர் தான் அவனை சும்மா லைனப்ல சேர்த்துட்டு அவனை ஆடவும் இல்ல போடவும் இல்ல, சும்மா ஃபீல்டிங் நிக்க வச்சிருந்தீங்க. அதுக்கு நீங்க இந்தியன்ல யாராவது ஆடி இருக்கலாமே, பவுலர்ஸே யாராவது. குவிண்டன் டிகாக் இன்னிங்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ஆக்சுவலா ரொம்ப வேல்யூபிள் ரன்ஸ். என்ன கேட்டா வேற யாருமே அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஒருவேளை குவிண்டன் டிகாக் அடிக்கலன்னா. அந்த அளவுக்கான சூப்பரான பேட்டிங். அட்டீஸ் பேட் பண்ணாம இருந்தது. கஷ்டமான பிச்சுங்கிற மாதிரி தெரியவே இல்லை. நல்ல பால்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அடிச்சாரு. அண்ட் நல்ல செஞ்சுரியும் கூட. இப்போ வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளமா இருக்கும்னா, இப்போ குவிண்டன் டிகாக கண்டிப்பா அவங்க ஆட வச்சாலும் இப்ப யார உட்கார வைப்பாங்க? இல்ல வந்தா என்ன பண்ணுவாங்கறத நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்ப அவங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப இன்ஃபேக்ட் இன்னும் ரொம்ப கன்ஃபியூசிங் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ரிக்கல்டன் ஸ்டார்ட் பண்ணாம டிகாக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே இந்த ஸ்டார்ட் அவர் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. இப்ப அவங்க ரிக்கல்டன் ஸ்டார்ட் பண்ண போய் ரிக்கல்டனும் அடிச்சதுனால இப்ப மென்டல் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்ப தூக்கலாமா இறக்கலாமா என்ன உட்கார வச்சிடலாமா? ஆக்சுவலா உட்கார வைப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் ஒரு பிளேயர் அந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் பேக் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல எம்ஐ வுட் பி ஃபோர்ஸ்டு. அதை டீமை தப்பு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஸோ அதான் இது டிகாக்கோட இன்னிங் சூப்பரா இருந்தது. நமந்தீரை இன்னைக்கு மேல ஆட வச்சது ஒரு நல்ல டிசிஷன் ஆக்சுவலா. ஏன்னா இத்தனை நாளா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, லிட்டரலாவே வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டேலண்ட்டை. அதை பத்தி உங்க கமெண்ட் என்ன? இன்னும் இல்லை, இவர் நம்ம டேலண்ட்டு அதை பற்றி பேச ஆரம்பித்தா எம்ஐ தான் ஒரு எப்படி வளர்ப்பாங்க, தீனி போட்டு வளர்ப்பாங்க, எல்லாரையும் இது பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த எம்ஐ வேற. அது ரோஹித் சர்மா கீழே இருந்த எம்ஐ. ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு குஜிலி மஸ்த் பாண்டியா கீழே இருக்கிற எம்ஐ. இந்தியன் கிரிக்கெட் குஜிலி மஸ்த் பாண்டியா எம்ஐ இது. ஓகேவா? இது வந்து குஜிலி மஸ்த் பாண்டியாவுடைய எம்ஐ. இது ரோஹித் சர்மா எம்ஐ கிடையாது. வருவார் அவருடனே. யங்ஸ்டர்ஸை பத்தி பேசினா யங்ஸ்டர்ஸ்னாலே எம்ஐ தான். எம்ஐ தான் அப்படியே யங்ஸ்டர்ஸ் அகாடமி அப்படின்னுவாங்க. ஒன்றும் காணும். இந்த மேட்ச் ஏதோ அந்த பையன் நம்பர் 4 ஆட வச்சாங்க. கரெக்டாக 50 ரன் அடிச்சிட்டாரு அவரு. அடுத்த மேட்ச் ஆட வைப்பீங்களா? தெரியாது. திருப்பி குஜிலி மஸ்த் பண்ணோம். அடுத்து யார் கூட? அடுத்து ஜிடி கூட. அதாவது இப்ப கேகேஆருக்கும் உங்களுக்கு தான் போட்டியே.
நான் 2 பாயிண்ட் தரேனா நீ 2 பாயிண்ட் தெரியா, ஒரே வித்தியாசம் நீங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க அவ்வளவுதான். அவங்க கூட தான் அதுவும் இல்ல அவங்க கூட தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா அப்படி நாங்கதான் அவங்க ஒண்ணு கூட ஜெயிக்கல, அது மழைனால ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு பாவம். இல்ல கேகேஆர் கூட தான் இவங்க ஜெயிச்சது, எம்ஐ ஜெயிச்சது 2 பாயிண்ட். இல்ல ஆனா இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா, நமந்தீர் அவுட் ஆன உடனே எதுக்கு ஹார்திக் பாண்டியா பேட் எடுத்து வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போன மேட்ச் நல்லா ரூதர்ஃபோர்டு என்னென்ன 6 அடிச்சார் போன மேட்ச் ஆர்சிபி லூசிங் காஸ்ட்ல, அந்த ஆளை இறக்கி விட்டுருந்தா இன்னொரு 10-20 ரன் அதிகமாவது அடிச்சிருக்கலாம். அதே மாதிரி 20 ரன் எங்க பால் போட்டாலும் நேரா தான் அடிப்பான்னு ஆடுறது என்ன மைண்ட் செட் எனக்கு தெரியல. ரூதர்ஃபோர்டு தான் 20 ரன் தான் வரும். ஆர் ஆஃப் எய்ம் பண்றதுக்கு யாரு வருவா? ஆர் ஆஃப் அமீன் யாரு சொல்லு? என் தலைவன் தான் ஆர் ஆஃப் அமீன். நீ மூடிட்டு உனக்கு தெரியாது. ஆரா கேப்டன்சி வேற, ரீல்ஸ் இன்னைக்கு போட்டாங்களே மும்பை இந்தியன்ஸ் போட்டாங்களே, இப்படி ரோஹித் சர்மா வந்தாரு, அந்த மாதிரி ரீல்ஸ் போதும் உங்களுக்கு. ஆரா பாண்டியா அந்த மாதிரி போட்டா கப் அடிக்க வேணாம். அதுக்கு இன்னொரு ரீல் பார்த்தா, அது ரோஹித் சர்மா இப்படி நடந்து வார்ம் அப் பண்ணிருந்தார்ல, அது வந்து ஏச்சி வந்தல்ல வந்தல்ல அந்த பாட்டு போடுறா. பாவமா இருக்குடா டேய், பாவமா இருக்குது. முதல் 2 மேட்ச் என்ன நான் உட்காந்துட்டு இருந்தேன், நானும் இப்படிதான் உட்காந்துட்டு இருந்தேன். கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமா இல்ல ஜாலியா தான் இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கி திரும்பி வருவான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி சேர்த்துட்டு இருக்கான் ஒரு மேட்சும். நான் கூட 3வது அடிச்சேன். சிவாஜில ஒரு டைலாக் தான், அவன் பாட்டு ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருப்பான், அவனை போய் பேத்தி விட்டு ஜிடி கம்முன்னு ஆடி இருந்திருப்பான். அவன் பாட்டுக்கும் அவனை மூட்டிட்டு வந்து பப்ளிக் என்ன தூக்கி லாக் பண்ணி அந்த மாதிரி அவன் இருப்பான் பாண்டியா. இல்ல அதான் அந்த ஒரு ட்ரேடு 2 பிரான்சைஸ காலி பண்ணிடுச்சு. ஜிடிஆர் அங்கங்க எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. ரொம்ப பாவ நிலைமையில இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் சின்ஸ் 2024ல எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஈக்குவலோ இல்ல சிஎஸ்கே விட ஒரு மேட்ச் அதிகமாவோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை. தெரியல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் பின்னாடி இருந்தாங்க. ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் பின்னாடி இருந்தாங்க. டிகேயோட பெஸ்ட் பிரான்சைஸ் சிஎஸ்கே தான், வர்ஸ்ட் பிரான்சைஸ் சிஎஸ்கே தான். எம்ஐக்கு என்ன ஸ்டாட் வரும்னா வர்ஸ்ட் பிரான்சைஸ் மட்டும் தான் வரும், தோத்துட்டு மட்டும் தான் இருக்காங்க இந்த டிகேட்ல அவங்க. அது நோட் பண்ணணும். உடனே சிஎஸ்கே சேர்க்க கூடாது இந்த லிஸ்ட்ல. இல்ல சரி அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு வரேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2024ல இருந்து நிறைய மேட்சஸ் லாஸ் பண்ண டீம்ல சிஎஸ்கே விட 2 மேட்ச் கம்மியா தான் இருந்தாங்க எம்ஐ. எனக்கு தெரிஞ்சு இப்போ மேல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணி பார்த்தா வந்துருவாங்க. இன்னும் 9 மேட்ச் இருக்கே, இன்னும் 9 மேட்ச் இருக்கு. இட்ஸ் a long tournament. Yes, it's a very long tournament. அதான் சரி இப்போ இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலா கொஞ்சம் ஃப்ரம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஃப்ரம் பும்ரா ஃபேன் பெர்ஸ்பெக்டிவா பார்த்தோம்னா லாஸ்ட் 114 பால் இந்த டோர்னமெண்ட்ல போட்டிருக்காரு வித்தவுட் ஹேவிங் அ விக்கெட். இது ஆக்சுவலா இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த இத்தனை பால் போட்டு ஒரு விக்கெட் கூட எடுக்காத பவுலர் லிஸ்ட்ல இந்த டோர்னமெண்ட்ல பும்ரா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி 46 பால் போட்டு 54 பால் இன்னும் போட்டு விக்கெட் எடுக்காம இருக்காரு. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பும்ராவோட அவர் லென்ஸ் கரெக்டா தான் நெயில் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மேட்ச் தான் கொஞ்சம் அடி வாங்கினாரு, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டுட்டு தான் இருந்தாரு. பட் ஸ்டில் இந்த விக்கெட்லெஸ் டிராட்டுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலா தெரியல. உங்க பாயிண்ட் என்ன? எல்லாமே ஒரு ஆள் பண்ணணும்னா என்னையா பண்ண முடியும்? அதெல்லாம் இல்ல, 10 விக்கெட் பும்ராவை எடுக்க முடியும். அண்ட் 4 ஓவர் போட்டு 10 விக்கெட் பும்ரா விட்டா 20 ஓவர் பும்ரா தான் போடணும்னு நீங்க போட்டிருக்க. மத்தவனுக்கு ஏதாவது போடணும். எல்லாம் 30 ரன் 40 ரன் ஒரு ஓவர் கொடுக்குறீங்க. நான் தான் அதிகமா கொடுப்பேன். இந்த பக்கம் தீபக் சேகர் முதல் ஓவர் போட்டு 20 ரன்னு. ஓ நீ 20 கொடுக்குறியா, நான் 24 கொடுக்குறேன்னு சர்துல் தாக்கர் ஒரு ஓவர் இப்படி போட்டா பும்ரா என்ன பண்ண முடியும்? அது கூட ஒண்ணுமே பண்ண முடியாது. 20 ரன் ஓவர் அப்புறம் தான் பும்ரா எடுத்து வரீங்க. அப்புறம் எப்பறம் விக்கெட் விழும்? அதான் எப்படி போயிட்டாங்க வந்து அடுத்து ஒரு 6 ரன் போடுறான் பும்ரா. நடுவுல ஆரா ஃபார்ம் பண்றேன்னு ஹார்திக் பாண்டியா பாலத்துக்கு அது வேற பிரச்சனை. என்ன ஏதோ புது ஆள் எடுத்துருந்தீங்க, உங்களுக்கு பாதி மேட்ச் போயிடுச்சுன்னு தெரியும். ஒரு ட்ரை கிளிக் ஆகிருந்தா அடுத்த மேட்ச் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் கிடையாது. கேட்டால் யங்ஸ்டர்ஸ் நான் க்ரூம் பண்ணணும்னு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், 2ஆம் மேட்ச்ல பாரு எப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஒருத்தனா இருக்கும். டேய் 5 மேட்ச் ஆடிட்டீங்கடா. ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு இருக்காதடா. இன்னும் 5 மேட்ச் ஆடிட்டீங்கடா. 4 தோத்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல அவன ஆடலையா தான் அடுத்த மேட்ச் ஆட மாட்டாங்க. ஆடலையே போக இப்ப மயங்கராவத்தால தான் நாங்க தோத்தோம். இப்ப ஹார்திக் பாண்டியா பிளேட்ட மாத்திட்டு அவன தூக்குவாங்க பர் டீம்ல. சரி சிஎஸ்கே 3 மேட்ச் தோத்ததுக்கு ருத்துராஜ் கேப்டன்சி क्वेश्चन பண்ணியே. இப்போ நீ வா
ஹர்திக் பாண்டியா மாத்தலாமா வச்சுக்கலாமா? क्वेश्चन பண்ணிட்டு தான இருக்கான். நான் கேக்குறேன் நான் இப்ப யாரை மாத்தலாம்? சூரியகுமார் யாதவ் கேப்டனா போட்டுலாமா எம்ஐக்கு? எதுக்கு சூர்யா? அவன் வேண்டாம். அவன் தெரிஞ்ச அவனே ரிட்டைர்மென்ட் சொல்றான்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துல 2 ஃபார்ம்ஸ்ல இருந்தோம். வாய்ப்பே இல்ல. சூரியகுமார் யாதவ் வேண்டா, நீ கேடு கெட்டத்தனமா கேப்டன்சி பண்ணது அவன் ஏன்டா ரிட்டையர்மென்ட் சொல்லணும்? அவன் லாஸ்ட் 1.5 இயர்ஸாவே பேட்டர் தெரியாதான் பண்ணலடா. வேர்ல்ட் கப்ல அந்த 2 டீமோட அடிச்சான் அவ்வளவுதான். இப்போ அடுத்த 2 சீரிஸ் அவனுக்கு படலனா T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அவன். அடுத்த 2 சீரிஸ்ல அவனுக்கு பண்ணலனா இல்ல ஆக்ஷன்ல விட்டுருங்க சார் என்ன அப்படின்னு சிஎஸ்கே மாதிரி யாரா எடுப்பாங்க அடுத்த ஆக்ஷன்ல. சிஎஸ்கே எடுத்துருவாங்க அடுத்த ஆக்ஷன்ல. இல்ல வேற டீமோட ஆட மாட்டாங்க. சரி இந்த பர்టిక్యులர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா they will never choose another team to go and play. அந்த அளவுக்கு லாயல்டி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுப்பான்னு நினைக்கிறீங்க கேரியரை? இல்ல அவர் கெரியர் ஸ்டார்ட் ஆனது ரொம்ப லேட்டா தானே. 32 33ல தான் லைம் லைட்டுக்கே வந்தாரு சூரியகுமார் யாதவ். அது இருக்கே நிறைய டைம் இருக்கே. அவனுக்கு இப்ப 36 நினைக்கிறேன் இல்லையா? 36 37 அங்க ஒரு டீமே கூப்பர் படுக்க போட்டுருக்காங்க. அத விட்டுட்டு ஒருத்தன மட்டும் படுக்க போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. குஜிலி பண்ணி அடிச்சிருக்காங்க. 10 பேரே அடிக்கலாம். இல்ல 10 பேரே அடிக்க வேண்டாமா? ஒருத்தன தான் போக முடியும். 10 பேர்லாம் வேணா, நீ பாண்டியா மட்டும் அடி. அதுதான் கரெக்ட். எனக்கு கேட்டனா இது நான் ஆக்சுவலா நான் இன்னொரு ஒரு சிமிலாரிட்டி சொல்ல முடியாது, கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது ருத்ராஜ் கேப்டன்சில. பட் ருத்ராஜ் கேப்டன்சி முதல் 2 நாள் எப்படி க்ளூலெஸ்ஸா இருந்ததோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாண்டியா நின்றுறாரு. ஒரு பாலோட ரியாக்ஷனும் ரியாக்ஷன்லாம் ஐயோ செதறிட்டேன் நானு. பாவமா இருந்தது, ரொம்ப பாவமா இருந்தது. என்னடா அடிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறான். அதான் அடிச்சாலும் பரவாயில்லடா. எனக்கு தெரிஞ்சு அவன் உங்க டீம் கலீல் அஹ்மத் அவ்வளவு கலாச்சாரா, அவனுக்கு மேல ஃபீல்டிங் பண்றான்டா. அல்லாஹ் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம் ஃபீல்டிங். அல்லாஹ் நிப்பான் பின்னாடி நிப்பான். பிரப்சிம்ரன் சிங் தட்டி தான் விடுவான். இப்படியே இருப்பான். பால் அங்க போயிடும். ஓ மை காட் அப்படின்ட்டு போய் தோத்தி போவான் பால. என்னடா பண்றீங்க அந்த மாதிரி. பால கையில பட்டு ஒரு கட்டு போவோம், உருண்டு வர பொறுமையா அதை முட்டி போட்டு ஏறானா கீழே விட்டுருவான் 4. ரொம்ப மோசம். வாயே திறக்கூடாது நீ. தோத்தாரு நீ வாயே திறக்கூடாது. சரண் இல்லனா ஹரி தானே ஹோஸ்ட். மியூட் போடுவான் ஒண்ணு. அவனை மியூட் போடுங்க, நான் கேட்க மாட்டேன் பேசுறது. தோத்தா நான் வாங்கிப்பேன், அவனும் வாங்கிப்பான். நீ எதுக்கு இந்த சீசனை பத்தி பேசு. உடனே இதுக்கு 10 வருஷம் முன்னாடி போட 16 17 16 17 வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? உங்க அதை தவிர்த்து ஹர்திக் பாண்டியா மாதிரி கேப்டன் வச்சுட்டு அவன் என்னதான் பண்ணுவான் சொல்லு. ஒன்னும் பேச முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 வருஷம் நான் 200 வருஷம் கூட நான் 200 வருஷம் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்டா. நீ உன் கூட நான் இப்போ சரிக்கு சமம் பேசுறதுக்கு காரணம் நீ 5 கப் அடிச்சிருக்க. நீ 5 கப் அடிக்காம இருந்ததுன்னா பேசினே இருந்திருக்க மாட்டேன். இப்படி வீடியோ ஃபுல்லா காமிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். புரியுதா? அது உனக்கு புரியல. ஓகே, நீ சரிக்கு சமமா 5 கப் அடிச்சிருக்கேன்றதுனால உன்னை நேருக்கு நேரா பேசிட்டு இருக்கேன். நீ 5 கப் அடிச்சதுனால நானும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜெயில ஏன் எச்சி முழுங்குற? அதெல்லாம் சொல்லாத. அவனா நம்ம அடிச்சா வாங்கிப்பான். அதெல்லாம் கூச்சப்படுற ஆளா கிடையாது. அவன் அடிச்சா வாங்கிப்பான். நீ பர்மிஷன் கேட்கணும், அடிச்சதே இருக்கணும். கடக்கான் பட்டனே வந்துருவாரு. அப்படி அம்பையர் வாங்கி பழப்பு நடத்துறீங்க நீங்க. அப்போ அம்பையர் வாங்கி இன்னைக்கே ஸ்டம்ப் மைக்ல கத்தற வாங்கிப்பா. இந்த அடிக்க வீடியோ ஆஃப் பண்ணி உட்கார்ந்திருக்கான். இல்ல ஆன்ல தான் இருக்கு. இது வீடியோ தெரியல, ஆன்ல தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல அந்த இருக்குது. எனக்கு கருப்பா தெரியுது. இல்ல இருட்டா இருக்குல்ல. டீமுக்கு ஒரு எதிர்காலமே இல்லாம இருக்குல்ல, இருட்டா இருக்கும். 2 வருஷம் ஜெயில்ல கைதி ஆயிட்டல, அவ்வளவுதான். சைலண்டா இருக்கணும். டேய் 2 வருஷம் ஜெயில்ல. டேய் சரி ஓகே வா. இந்த மேட்ச்ல இன்னும் 2-3 பாயிண்ட்லாம் இருக்கு. இல்ல நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் ஒன்னு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இவ்வளவு நாள் பிபிகேஎஸ்க்கு வந்து கிளிக் ஆகாத ஒரே ஆளு ஹர்ஷித் சிங் தான். இன்னைக்கு பாம்பாட்டிட்டான் மேல வந்து. அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் 3 விக்கெட். அவனும் இந்த மேட்ச் விக்கெட்லெஸ் தான் வந்தான். இந்த சீனுக்கு 3 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். 2 விக்கெட் எடுத்தான். ஆனா ரொம்பலாம் கன்வின்சிங்கா போடல. பவர் பிளேல இல்ல மொத்தமா சொல்றேன். ரொம்ப கன்வின்சிங்கா போடல. ஆனா இன்னைக்கு பவர் பிளேல பாம்பாட்டிட்டான். ரிக்கல்டனால ஒண்ணுமே பண்ண முடியல. வெளில போறதா உள்ள வரதான் தெரியாம ஏதோ ரொம்ப தடுமாறி இருந்தான். பாவமா இருந்தது பாக்கும்போது. அவனும் பேக் டு ஃபார்ம். ஆனாலும் பிபிகேஎஸ் பவுலிங்கும் கொஞ்சம் அங்க இங்க அடி வாங்குது. சால் அடிச்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
ஏன்னா வைசாக்கும் அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. பட் ஆனாலுமே 190 அவங்க பேட்டிங் சேஸ் பண்ணிடுவாங்க எம்ஐ பவுலிங்கோட. சோ அது பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. இல்ல ஆனா 5 பவுலர்ஸ் வச்சு கன்ஃபார்ம் ஆடிடுறாங்க. அதாவது அடிச்சதுமே டிகாக் தான். டிகாக் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா நல்லா ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். நமந்தீர் ஒரு பால் தான் ஆடலாம். மத்த வேற யாரும் நாங்க காட்டி தான் எக்ஸ்போஸ் ஆகிருப்போம். சரி ஆயிட்டானுங்க. நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்ட்டு எல்லா T20 இந்தியன் கேப்டனு எல்லா ஸ்டார் பிளேயர்ஸ் ஏத்துட்டீங்க. அடுத்த சீசன் எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் வேலை பேசிடுவீங்களா பஞ்சாப் இருந்து? இல்ல நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் தேர், அவங்க தோக்கறதுக்கான ப்ராப்ளமும் அதுதானா அப்படிங்கறதும் தெரியாம இருக்கு. ஏன்னா எக்கச்சக்க ஸ்டார் ஸ்டடட் பிளேயர்ஸ், நிறைய டிசிஷன் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அங்க இருக்கிறதுனால என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காரா பாண்டியா? ஏன்னா ரோஹித் சர்மா இருந்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் இந்த டீம் மேன். மேபி எனி மீன் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்கலாம், பிகர் பிளேயர்ஸ் இருக்கலாம், சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிக்கிற பிளேயர்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் ரோஹித் சர்மா இஸ் த மெயின் மேன். இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா இஸ் த மெயின் மேன் சொல்ல முடியல அந்த டீம்ல. மேபி அது ஒரு ப்ராப்ளமா இருக்கான்னு தெரியல. அது ஜென்யூன்லி தட் இஸ் a ப்ராப்ளம். இப்போ நம்ம சொல்லல யாரை போட்டாலும் அந்த ப்ராப்ளம் வரும், யாரை கேப்டனா போட்டாலும் அந்த ப்ராப்ளம் வரும். அந்த 5 பேர்ல இந்த 5 பேர்ல கண்டிப்பா யாரையும் கேப்டனா மாத்த முடியாது. தட் இஸ் a ப்ராப்ளம். ஐடியலி they will continue பாண்டியா. ஆனா எனக்கு தெரியல, they can still continue சாண்டர் will not be a problem. பட் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா எல்லாம் இருக்கிறப்போ இன்னும் எவ்வளவு எஃபெக்டிவா டிசிஷன்ஸ் எடுக்க முடியும்? இன்னும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட அந்த கம்பேட்டபிலிட்டி இன்னும் வரலையா அப்படின்ற ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. ஏன்னா அது தெரியுது டிஃபெக்ட் நல்லாவே. இப்போ ஒரு இந்தியா மேட்ச்ல வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க அப்படின்னா என்னதான் ஆனா கூட பாண்டியா ஹில் ஹேவ் அ ஸ்மைலிங் ஃபேஸ். அவர் கேப்டனா இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், அந்த கடைசி வரைக்கும் விடாம ஆடணும்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் ஹில் ஹேவ் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னைக்கு மேட்ச் முடியுது, திருப்பி வந்துட்டு எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் வாட் டு டெல் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் மேட்ச் முடியும் போது, ஐ மீன் இந்த இது முடியும் போது, கமெண்ட்ரி முடியும் போது நான் ஏதாவது டஃப் டிசிஷன் எடுக்கணுமாங்கிறதையும் செக் பண்ணும் அப்படின்றாரு. எனக்கு என்னமோ என்ன டிசிஷன்ஸ் எடுப்பாங்கன்னு தெரியல. எனக்கு டஃப் டிசிஷன் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவரே உட்காந்து பாருன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் ஆச்சான் கடைசியா ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆடி IPL 50 அடிச்சு 2023 அடிச்சிருக்காரு. 35 இன்னிங்ஸ் ஓல்ட் ஜிடிக்கு அப்போ 35 இன்னிங்ஸ் பேக் அடிச்சிருக்காரு 50. 3 வருஷம் ஆகுதா பாத்துக்கோ. அப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. பும்ரா 5 மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு பெருசா பேசுறீங்க. 35 இன்னிங்ஸா கேப்டன் 50 அடிக்காம இருக்காங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. இல்ல நான் அந்த நிலைமையில நாங்களும் இருக்கோம், அதனால நாங்க எதுவும் பேச முடியல. பட் ஓகே, எங்க தலைவனாவது அட்லீஸ்ட் ஃபார்முக்கு வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பாண்டியா உங்க தலைவன் அடிக்காதனால உங்க டீம் பெருசா அஃபெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலடா. அதான் அதேதான். இவன் அடிக்கலன்னா அவுட் ஆயிட்டு போயிடுறான்டா. இன்ஃபேக்ட் அவர் அவுட் ஆயிட்டாருன்னா எங்க டீம் நல்லா ஃபயர் பண்ணுது. நல்லா வரும். அவர் இருந்தாதான் எங்களுக்கு 190 பிரச்சனை. கேப்டன் வந்து வெறும் பேட்டர் தான். ஒரு இன்னிங்ஸ் நீ தாக்கு பிடிச்சிக்கிட்டா போதும். எங்க டீம் கேப்டன் 2 இன்னிங்ஸ் தாக்கு பிடிக்கணும் இருக்குப்பா. கைதி ஆயிட்டல நீ, கைதி தானே, போ உள்ள போ, ஜெயிலுக்கு போ. திரும்ப கேப்டன்ல கேப் கூட பேசுறது உனக்கு தகுதி கிடையாது. நீ கைதி தானே, நீ கைதி தானே, நீ கைதி தானே. ருத்ராஜ் கெய்க்வாட்னு சொல்லு. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் பண்ணும்போது ஒரு பேட்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணும்போது பவுலிங் பேட்டிங் ரெண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லு. கேப்டன்சி ஆனா ஜோக்ஸ் பாருங்க. சத்தியமா இந்த பவுலிங் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஏதாவது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நீங்க தீபக் சார் பழைய மாதிரி இல்ல. ஜெயிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்ல. நீ யார் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் ரொம்ப வைட் லைன் போடுறன்னு ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, நக்கல் பால் நல்லா போட்டாரு, ஸ்லோ டெலிவரி நல்லா போட்டாரு. 10 ரன் கீழே தான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த வைட் ஆஃப் ஸ்டம்ப் போகும்போது நீங்க திருப்பி அதே பால் 6 பால் ட்ரை பண்றது, அது கண்டுபிடிச்சாங்க. அழகா நவுந்து வந்து கவர் பால் வச்சு சச்சோனே ஹர்திக் பாண்டியா மூஞ்சி காட்டுறாங்க. அவர் பாக்குறாரு. இல்ல இன்னொன்னு, ஷர்துல் தாக்கூர் கேன் நெவர் பி யுவர் மெயின் பவுலர் அட் ஆல். நம்ம வந்து ஷர்துல் தாக்கூர் கேன் ஒன்லி கிவ் யூ பிரேக்ஸ். நடுவுல ஒரு 2 சிக்ஸ் கொடுத்தாலும் ஒரு பிரேக் அவரால் எடுத்துட முடியும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் அவரால். அதுக்கு மேல ஷர்துல் தாக்கூர் கேன் நெவர் பி யுவர் மெயின் பவுலர். அதாவது பக்தா சொல்ல வருதுன்னா, ஷர்துல் தாக்கூர் கேன் பி யுவர் 5th bowler, cannot be your 2nd premium bowler. அந்த மாதிரி தான் உண்மை. இங்க பார்த்தனா ஷர்துல் தாக்கூர் தான் நெக்ஸ்ட் பெஸ்ட் பவுலரா இருக்காரு பும்ராக்கு அப்புறம். விக்கெட் எடுக்கலனால பும்ரா எப்பவுமே மேலதான். அடுத்து யாரு நீ திரும்பி பார்த்தாலே ஷர்துல் தாக்கூர் பேர் தான் இருக்கு. அப்ப நிலைமை நினைச்சு பாருங்க. இந்தியால அடிக்கிற அந்த ஹார்ட் லென்ஸ் கூட ஹர்திக் பாண்டியா இங்க அடிக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா கொஞ்சம் டீசென்ட்டா போட்டுருந்தாரு. ஹர்திக் பாண்டியா டீசென்ட்டா போட்டுருவாரு. ஆனா டீசென்ட்டே 10-12 ரன். சோ நீ அப்ப இன்னொரு ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்குன்ற டைம் எடுத்து அடிக்கிறாங்க.
அங்க முன்னாடிலாம் ஓப்பனிங் பவுலரா நியூ பவுலரா வரும்போது ஸ்விங் ஆச்சு. நான் வந்துட்டு வெங்கட் வந்து அவன் ப்ரிவியூல வந்து பும்ரா தான் ஹர்திக் பாண்டியா தான் நியூ பால் பவுலர்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருக்கும், பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது அப்படியே அட்வான்ஸா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பெயின் பாயிண்டா இருக்கும். நானும் எதிர்பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு அவங்களும் எதிர்பார்த்திருப்பாங்களா தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஃப் ஸ்பின்னரை பவர் பிளேல போடலான்னு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 ரன் போன உடனே அந்த ஆசையை கழிச்சிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கப்புறம் போட்டு சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் ரன் போச்சுன்னா கூட உடனே அந்த பையன் மேல கட்டிடுவீங்க நீங்க. அதனால வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இவங்க 5 பேரை தான் போட போறாங்க. சரி இப்போ என்ன பண்ணா ஜெயிக்கலாம் எம்ஐ, அதை சொல்லுங்க. நம்ம கிட்ட எதுவும் வெங்கட் பதில் சொல்லட்டும். வெங்கட் பதில் சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்ணலாம்? கேகேஆரோட 9 மேட்சஸ் போடணும், ஷெட்யூல் போய் கேட்கணும் நாங்க, அவ்வளவுதான், வேற வழியில பண்ணல. என்னடா சீரியஸா சொல்றேன், நீங்க தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் க்ரூம் பண்ணுவீங்களா? யாரையா க்ரூம் பண்ணி எடுத்துட்டு வாங்க டக்குன்னு. டக்குன்னு பென்சில் மொக்கையாயிடுச்சா ஷார்ப் பண்ணியா இந்த அப்படின்ற மாதிரி யாராவது யங்ஸ்டர் எடுத்துட்டு வாங்க டக்குன்னு ஏதாவது பண்ணுங்க. இல்ல இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஏன்னா இந்த பவுலிங் வச்சு எதுவும் பண்ண முடியாது அவங்களால, பாண்டியானால முக்கியமா. இல்ல நான் போன மேட்ச் சொன்னேன், அந்த மயங்க் ரகு சர்மான்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், லோக்கல் மேட்ச் எல்லாம் கொஞ்சம் ஆடி இருக்காரு, யங்ஸ்டர் இல்ல. சோ அவரை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சேன் நானு. பட் ஆனா வந்து அவரையும் கொண்டு வரல. சும்மா ஏதாவது ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். அடிக்கடி அண்டர்டேக்கரா மாறிக்கிறேன் நானு. மணி 10:30 மேல 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுனால ஆயிடுது. அதான் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது இருக்கா இந்த கேம்ல பத்தி பேச? ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி இல்ல, செகண்டரி இது அது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசணும் தெரியுமா, கேச்சஸ் வின் மேட்சஸ். அந்த மாதிரி பிரப்சிம்ரன் கேட்ச் விட்டாங்க, பிரப்சிம்ரன் முடிச்சார் மேட்ச். ஆனா இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஒபினியன் என்கிட்ட இருக்கு. ஒருவேளை கேட்ச் ஆஃப் த சீசன் மட்டும் கண்டெண்டரா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச் இன்க்ளூட் ஆகுதுன்னா, பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் பி கிவன் அஸ் அ கேட்ச் ஆஃப் த சீசன். அது ஒன்னும் அவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ற கேட்சா எனக்கு தெரியல. நல்லா நல்ல கேட்ச் தான். இவங்க 16 ஓவர்ல சேஸ் அது எம்ஐக்கு சாதகமான கேட்ச் ஆடி இருந்தா 14 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டு விட்டாங்க. அதான் அது மும்பைக்கு சாதகமான கேட்ச். அது நல்ல வேளை அப்பா அவிக் பண்ணி எடுத்துட்டாங்கடா. டேய் வாடா ரூதர்ஃபோர்டுன்னு இருந்திருப்பாங்க எல்லாரும். இல்ல ரூதர்ஃபோர்டு வந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயங்கர ஹார்ட் லைன்ஸ். அது இல்ல ரூதர்ஃபோர்ட நம்ம தப்பு சொல்லவே முடியாதுடா, அவங்க கரெக்ட்டா என்னமா போட்டாங்க. கிட்டத்தட்ட 6-7 யார்க்கு அடிச்சிருப்பாங்க, யான்சனும் ஹர்ஷ்தீப் சிங்கும் சேர்த்து. அடிக்க கொஞ்சம் முன்னாடி ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடி வந்திருந்தா அவர் செட்டிலைட் அடிக்கிறதுக்கு டைம் இருந்திருக்கும்ல. நான் தான் சொல்றேன், அதுக்குள்ள அவன் கிரீஸ்குள்ள வந்திருக்காரு. கிரீஸ்குள்ள வந்த ஆளுக்கு உடனே 6 பால் 6 யார்க்கர் போட்டா போல்ட் ஆகும் தான் செய்யும். அது கூட இல்லடா, இன்னைக்கு ரூதர்ஃபோர்டோட நேரம் நினைக்கிறேன். ரூதர்ஃபோர்ட் போன உடனே திலக் வர்மா வராரு, லெக் சைட் ஃபுல் டாஸ் போடுறாங்க. அவர் ஒரு 4 எடுத்துட்டு போயிட்டாரு ஜம்முன்னு. 6 யார்க்கர் போட்டீங்களா எனக்கு அவர் பாப்பாரு ஜகவுட்ல உட்காந்து ஒரு ஃபுல் டாஸ் போடலையா. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பாண்டியா வந்து பாண்டியா ஃபுல் டாஸையுமே 6 அடிக்கல. பாண்டியா எனக்கு அவர் அதான் ஓவர் டூ பண்றாரா, சும்மா அடிக்க வேண்டிய ஷாட்டை அவர் வந்து என்னமோ எங்கேருந்தோ பேட் எடுத்துட்டு வந்து சுத்த பார்த்து ஏதாவது மிஸ்டேக் ஆகி ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன் அவர். இல்ல ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஒரு ட்ரேட்மார்க் ஷாட் என்னன்னா, நல்லா பவுன்ஸ் வர பால்ல தள்ளி ஆஃப் சைட்ல கவர்ஸ் மேல அடிப்பாரு. அந்த பால் போடுறவங்க மிட் ஆஃப் எப்பவுமே உள்ள வச்சுதான் போடுவாங்க, கவர்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கும். கவர்ஸ்ல கண்டிப்பா அடிக்கலாம், லாங் ஆஃப் உங்களுக்கு ஃபீல்ட் இருக்கும். நீங்க ஏன் ஸ்ட்ரைட்டா லாங் ஆஃப்ல அடிக்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. கவர்ஸ் மேல அடிக்க பார்த்து வந்திருக்கலாம். அதுதான் அந்த நேரத்துல பேட் ஃபார்ம் இல்ல டீமே நல்ல பொசிஷன்ல இல்லைன்னா அந்த கேப்டன்ஸுக்கும் அது சரியா வராது. ஆஸ் அ பிளேயராகவும் நம்மளால ஸ்டாண்ட் அவுட்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில தான் இருக்கு பாண்டியாவை பாக்குறதுக்குமே அண்ட் மும்பை இந்தியன்ஸை பாக்குறதுக்குமே. அதே மாதிரி இப்போ பும்ரா வந்து எப்படி சொல்றது, ஆல் அவுட் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவரே போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு தான் பார்க்க. இனிமே அவங்க பார்க்கணும் அட்டாக்கிங்கா யூஸ் பண்ணணும் பும்ரா. ஷீல்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 20 ரன் ஓவர் போயிடுச்சுன்னா உடனே பும்ரா எடுத்துட்டு வந்து போட்டு ஒரு 6 ரன் ஓவர்ல அவங்களுக்கு தெரியும் போட்டா கூட நம்ம 6 ரன் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவரே அடிச்சுக்கலாம் பரவாயில்ல, பின்னாடி தீபக் சார் வரும் அவன் 20 ரன் அடிச்சுக்கலாம் தான் ஆடுவாங்க. விக்கெட் யாரும் விட மாட்டாங்க. ஏன் நீ பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறானா, அடுத்த 5 ஓவர் உனக்கு இருக்கு, திருப்பி பும்ரா யூஸ் பண்ண மாட்டேன்னா 5 ஓவர் 70 ரன் அடிக்க தானே பாப்பாங்க யாரா இருந்தாலுமே. அடிக்கிறாங்களே அதுவும் இல்லாம அடிக்கிறாங்க. நியூ பால்ல 20 ரன் தரான்டா அவனுக்கு, பின்னாடி வேற போட விட்டா 30 போவோம் அவன்லாம். அவனுக்கு வேற வழி இல்ல. 2.3 45 இன்னைக்கு ரொம்ப மோசம். 4 ஓவர் போட்டு எடுத்துட்டு பேசினீங்க. இல்ல சி அகைன் நம்ம கிட்ட நம்ம அப்படி கம்பேர் பண்ண முடியாது. நம்ம கிட்ட அவன் கொஞ்சம் ஆக்சுவலா தீபக் சார் கொஞ்சம் டீசெண்டா போட்டுருந்தாரு. சூப்பரா நல்ல ப்ராப்பர் பவர் பிளேல யூஸ் பண்ண தெரியல, உங்க கூட 2 மேட்ச் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க தெரியல, யூஸ் பண்ண தெரியல. அது மாதிரி இந்த எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இவங்க வந்துட்டு இந்த சீசன் அவர் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு.
அடுத்த வாழ்க்கை தரேன்னு சொல்லி நம்ம அடுத்த வருஷம் வா, 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 இல்ல, இல்ல, வா, அது வந்து Fleming இப்படி முன்னாடி உட்கார்ந்திருப்பான் actionல. இப்ப சிஎஸ்கே அப்படி கிடையாது. ஓ நீ வேறயா அந்த அடுத்த மேட்ச் ப்ரிவியூல பேசலாம். நான் உமேஷ் யாதவ் தான் ஆகிறான் அன்சோல்டா எடுத்து தொலைஞ்சிட போறாங்கன்னு பக்குன்னு இருக்கு எனக்கு. நீ என்னயா பேசிட்டு இருக்க? கலீல் அகமதுக்கு பதிலா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் பேசிடலாம், முக்கியமான பாயிண்ட். ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் ப்ராப்பரா ஒரு நல்ல சேஸ் மாஸ்டருங்கிற ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து குவாலிஃபயர்ஸ்ல சிங்கிள் ஹேண்டடா மேட்சை எம்ஐ கிட்ட இருந்து எடுத்துட்டு, ஐ மீன் எலிமினேட்டர்ல மேட்சை வந்து எம்ஐ கிட்ட இருந்து ஸ்நாட்ச் பண்ணது இது ஸ்ரேயாஸ் ஐயர் தான். சூப்பரா ஆடினாரு. அதே மாதிரிதான் இந்த தடவையும் வந்துட்டு பயங்கரமான இன்னிங்ஸ். சரி செகண்ட் என்ன கேட்டா அது வந்து பிரப்சிமரன் தான் இன்னைக்கு லைம் லைட், நான் குறைய சொல்ல மாட்டேன். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் ப்ரூவிங் டு பி a சேஸ் மாஸ்டர் இன் ஹிம் இன் இட் செல்ஃப். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14-15 இன்னிங்ஸ் 700 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு சேசிங்ல மட்டுமே. நல்ல ஆவரேஜ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு, சூப்பரான பேட்டிங், நல்ல டிசிஷன் மேக்கிங்கும் கூட. சஷாங்க் சிங் கிட்ட நடுவில் விக்கெட்ஸ் ரன் போட்டு ஓவர்ஸ் தள்ளுறதா இருக்கட்டும். ஏன்னா மெயின் பவுலர் உங்களுக்கு அந்த மிடில் ஓவர்ஸ்ல சகல் அடி வாங்குறங்கிறப்போ சரி பரவாயில்ல இன்னொரு பவுலர் கிட்ட சான்ஸ் எடுக்கலாம் சொல்லி கொடுக்கறதாகட்டும். நல்ல டிசிஷன் மேக்கிங். உங்க பாயிண்ட் எதாவது இருக்கா? முடிச்சு விடுங்க, அவங்க முடிச்சு விட்டாங்க மேட்ச, நம்ம இந்த வீடியோ முடிச்சு விடுவோம். அதெல்லாம் போட்டு எல்லா பக்கமும் குஜிலி மஸ்ட் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் லாரி முடியாது, 140 மெல்லவும் முடியாது. முடியாது. குறுக்காவா தான் அந்த சிங்கம் படத்துல சூர்யா சொல்ற இலக்கு தான். திருப்பி நான் ஊருக்குள்ள வரும்போது பட்டாசு வெடிக்கும், குறுக்கா வர்றவங்கலாம் செத்தீங்கன்னான்ற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். பார்ப்போம், எல்லாரும் ஏத்திட்டு போயின்னு இருக்கு பஞ்சாப் லாரி. பார்ப்போம் இருங்க. பஞ்சாப் லாரியும் டாப் 4 தான் பேட்டிங் ஆடின்னு இருக்காங்க. சோ ஆர்ஆர் மாதிரி கீழேயும் இன்னும் அவங்க பெருசா எக்ஸ்போஸ் ஆகல. ஷார்ட் பண்ணோம், அவங்களையும் ஷார்ட் அவுட் பண்ணல யாரும். அதான் இல்ல அவங்களுமே எல்லா மேட்சுமே தெரிஞ்சு சேஞ்ச் தான் பண்ணாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்டே ஆடல பஞ்சாப்புமே. ஒரு மேட்ச் கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் ஆடல. அது ஒண்ணு இருக்கு. போக போக தெரியும். அவங்க கம்பேரிட்டிவ்லி எல்லா டீமுமே இப்போதைக்கு 5 மேட்சஸ் தான் விளையாடி இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு 8-9 மேட்ச் இருக்கு. ஸோ தெரிஞ்சிடும் நமக்கு என்னென்ன இது இருக்கு அப்படின்ட்டு. மற்றபடி இந்த மேட்ச் ரொம்ப நல்லாவே முடிஞ்சது, முடிச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஃபர்ஸ். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்